ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கோதுமாவில் பரோட்டா செய்ய போகிறேன். நல்லா லேயராக நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கடையில் வாங்கின கோதுமை ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கின கோதுமாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா வீட்டில் அரைக்கிற கோதுமாவும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். 3/4 கிலோ கோதுமாவுனா 2 ஸ்பூன் தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு. இந்த மாவு வந்து பிசைகிறது நம்ம கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து டைட்டாக இந்த பூரிக்கு பிசைகிற பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் சப்பாத்தி புரோட்டா ரெண்டுமே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ட்ராவலிங் போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிங்கன்னா நல்லா சாஃப்டாக அடுத்த நாள் செஞ்சு எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் 1 ஸ்பூன் மாவு தூவி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் பிசைஞ்சா போதும். பிசைஞ்சிட்டு நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும், புரோட்டாவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து தேய்க்கிறது வந்து புரோட்டாவாட்ட இந்த கோதுமாவில் தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து நைஸாக தேய்க்க வேண்டியதில்லை. நம்ம சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மேலே வந்து மாவு தூவிக்கணும். அப்போ தான் வந்து லேயர் பிரிஞ்சு வரும். நம்ம வெறும் ஆயில் மட்டும் போட்டிங்கன்னா அந்த லேயரெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதுனா நல்லா லேயர் நம்ம சுடுறப்பவே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி எண்ணெயும் மாவும் போட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து புரோட்டாக்கு தேய்க்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இதுக்கப்புறம் ஒரு மசாலா சப்பாத்தி மாதிரி செய்கிறேன். இதுவுமே வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சம் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஆயில் இது மட்டும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூண்டு இதெல்லாமே போட்டுக்கலாம். நெய் வேணாலும் ஊற்றி நீங்கள் செஞ்சிங்கன்னா கார்லிக் சப்பாத்தி புரோட்டா அந்த மாதிரி டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு சப்பாத்திக்கு வந்து சட்னி குழம்பு எதுவுமே வேண்டாம், சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஜாம் இருந்தாலும் போதும். நம்ம அதே மாதிரி லேயராக மடித்து எடுத்துகிட்டு மாவு தூவி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்டு நம்ம ட்ராவல் போகிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போனோன்னா ஜாமும் இந்த சப்பாத்தி கொண்டு போனாவே போதும். நான் வந்து இன்னொரு சப்பாத்தி புரோட்டா காட்டுறேன். அது வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி, உங்களுக்கு ஆயிலோடு சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதாக எக்ஸ்ட்ரா ஆயில் ஆகும். ஆனால் சாஃப்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் வரமிளகா சட்னி, இந்த ரெண்டும் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இது சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பன்னீர் மசாலா இதெல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சன்னா மசாலா இது எல்லாமே நல்லாயிருக்கும். பன்னீர் கிரேவி நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியும் பன்னீர் கிரேவியும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு வந்து இந்த புரோட்டா சுடுறப்போ மீடியமாக வச்சு சுடணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து சப்பாத்தி கருகிரும், உள்ளே வந்து வேகாது. எப்போவுமே வந்து சப்பாத்தியோ புரோட்டாவோ நம்ம செய்கிறப்போ அடுப்பு வந்து மீடியமாக இருக்கணும். ரொம்ப லோவாக வச்சாலுமே சப்பாத்தி புரோட்டா வந்து ஹார்டாக வரும். மீடியமாக இருக்கிறப்போ நல்லா இந்த மாதிரி லேயர் பிரிஞ்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு இந்த சப்பாத்திக்கு வந்து நீங்கள் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லை பட்டர் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. காரம் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால பட்டரோ நெய்யோ ஊற்றிங்கன்னா அந்த காரத்தை வந்து அடைக்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில், அதுக்கப்புறம் பெரிய வீடியோலலாம் போட்டிருக்கேன். ஆயில் புரோட்டா, கோதுமை மாவில் புரோட்டா, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவில் புரோட்டா, இது எல்லாமே போட்டிருக்கேன். நிறைய வந்து குழம்பு சட்னி ஐட்டம்லாம் நிறைய பேருக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.